யாழ்சிறியின் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. ஹோர்முஸ் நீரிணை ஊடாக கப்பல்களை பாதுகாப்பாக வழியனுப்ப அமெரிக்கா புதிய திட்டம் அறிவிப்பு. அமெரிக்கா ஈரான் மோதல், ஈரானின் 14 அம்ச கோரிக்கையை ட்ரம்ப் நிராகரிப்பு. மாலைத்தீவு ஜனாதிபதி இலங்கை வருகை, இன்று உத்தியோகபூர்வ வரவேற்பு. கொழும்பில் 120 வெளிநாட்டினர் அதிரடியாக கைது, மே 6 வரை விளக்கமறியலில். எரிபொருள் விலை உயர்வு, உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க மாட்டோம், உணவக உரிமையாளர்கள் சங்கம். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக நேற்று இலங்கைக்கு வருகை தந்த மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது முஸ்பியின் அரசு வரவேற்பு நிகழ்வு இன்று நடைபெறுகின்றது. அதன்படி உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவம் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பமாக உள்ளது. விழாவை தொடர்ந்து இரு நாடுகளின் தலைவர்களும் இணைந்து கூட்டு ஊடாக அறிக்கை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது முகமது முஜிப் மற்றும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையில் இருதரப்பு கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளன. இதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகள் மற்றும் பல்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளது. மேலும் பல துறைகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தும் வகையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் எனவும் வெளியுறவு விவகாரங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு வந்துள்ள முகமது முஜிப் 2026 மே 6 வரை நாட்டில் தங்கியிருப்பார். 2023 ஆண்டு பதவியேற்ற பின்னர் அவர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் விஜயம் இதுவாகும். இதேவேளை இந்த அரசு விஜயத்தை முன்னிட்டு மே 6 வரை கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ராஜகிரிய மேடு வெளிக்கடை வீதியில் நேற்று கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் நீதிமன்ற உத்தரவின்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் RD ஜனக முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களை மே 6 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. சட்டவிரோத நிதி நடவடிக்கைகள் மற்றும் பிற குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த குழுவில் மொத்தம் 120 வெளிநாட்டினரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் சீனா, வியட்நாம், மலேசியா, மடகஸ்கார், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் கம்போடியா உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அடங்குவர். மேலும் அவர்களிடமிருந்து பல கணனிகள் மற்றும் மொபைல் தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளில் இந்த குழு அப்பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் பல மாடிகளை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து சட்டவிரோத வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட தகவல்களை பரிசீலித்த நீதிமன்றம் சந்தேக நபர்களை 2026 மே 6 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்ஷன் ருஷன் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள 12 முதல் 15 ரூபாய் வரையிலான அதிகரிப்பு உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்துவதற்கான நியாயமான காரணமாகாது என அவர் கூறியுள்ளார். அதற்கமைய உணவக உரிமையாளர்கள் விலையை உயர்த்த வேண்டாம் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அதிக கட்டணம் வசூலிக்கும் உணவகங்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனினும் எதிர்காலத்தில் எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டால் உணவுப் பொருட்களின் விலையை மீளாய்வு செய்வது தொடர்பாக கலந்துரையாடல்கள் அவசியமாகலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சந்தை நிலவரத்தின் அடிப்படையில் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்துவதற்கு எந்தவிதமான நியாயமும் இல்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகின்றது. கடந்த ஏப்ரல் 23 நடைபெற்ற வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்பட்ட 234 தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடையிலும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக கட்சியை சுற்றியும் கவனம் திருப்பியுள்ளது. அவரின் இல்லத்துக்கு பிரதான ஜோதிடர் பூங்கத்துடன் வந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை விஜய் வெளியே செல்லும் போது ரசிகர்கள் வாகனங்களில் பின்தொடர்வதை தவிர்க்க போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விதிமுறைகளை மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் விபத்துக்களை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு நிலை பேணுவதற்காக சுமார் 300
500 காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான பதற்றம் நீடிக்கும் நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள கப்பல்களை பாதுகாப்பாக வழியனுப்ப அமெரிக்கா புதிய நடவடிக்கையை அறிவித்துள்ளது. இன்று திங்கட்கிழமை முதல் அமுலுக்கு வரும் இந்த திட்டத்தின் மூலம் போரில் தொடர்பில்லாத நாடுகளின் கப்பல்களுக்கு அமெரிக்கா ராணுவம் பாதுகாப்பு வழங்குவதுடன் கப்பல் பணியாளர்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மனிதாபிமான நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் ஹார்முஸ் பகுதியில் சிக்கியுள்ள கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது முக்கிய குறிக்கோளாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஹார்முஸ் பகுதியில் அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்த தலையீடும் போர் நிறுத்த ஒப்பந்த மீறலாக கருதப்படும் என ஈரானின் தேசிய பாதுகாப்பு குழு தலைவர் இப்ராஹிம் அஜஜி எச்சரித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் இந்த புதிய திட்டத்தை அவர் மாயையான திட்டம் என விமர்சித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வர ஈரான் முன்வைத்த 14 அம்ச கோரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். இந்த முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வாய்ப்பில்லை என்று அவர் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 47 ஆண்டுகளாக ஈரான் உலகிற்கு ஏற்படுத்திய பாதிப்புகளுக்கு பெரிய விலை கொடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் இராணுவ தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். முன்னதாக அமெரிக்கா முன்வைத்த 9 அம்ச திட்டத்தை ஈரான் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அதற்கு பதிலாக இந்த 14 அம்ச திட்டம் முன்மொழியப்பட்டது. இந்த முன்மொழிவில் அமெரிக்க படைகள் ஈரானை சுற்றிய பகுதிகளில் இருந்து விலக வேண்டும், கடற்படை முற்றுகை மற்றும் பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும், முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், லெபனான் உட்பட பல முனைகளில் மோதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், ஹார்முஸ் நீரிணைக்கு புதிய நிர்வாக அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், மேலும் 30 நாட்களுக்குள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.